அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் ஓர் அனுர அலையை ஏற்படுத்தி இருந்தது. தற்பொழுது இலங்கையின் 10வது பொது தேர்தல் அனுர அலை அல்ல, அனுர சுனாமியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று விமர்சகர்கள் விமர்சிக்கின்ற ஒரு தேர்தல் நிறைவு பெற்று 2 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய சூழலில் வருகிற 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அதிக பெரும்பான்மையோடு வெற்றி அடைந்திருக்கும் என்பிபி புதிய ஆட்சி அமைக்கவிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த என்பிபியினுடைய வளர்ச்சி அல்லது என்பிபி இந்த மாற்றத்தை அந்த நாட்டில் உருவாக்கியதனுடைய பின்னணிகள் பற்றி பல தடவைகள் இன்ப தமிழ் ஒலி ஊடாக நாம் கலந்துரையாடி இருக்கிறோம். குறிப்பாக அந்த கலந்துரையாடல்களிலும் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் புலம்பெயர்ந்து பயணித்த காலங்களில் லண்டன், கனடா ஆகிய நாடுகளில் அவரது பிரச்சார தெளிவுபடுத்தல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டவருமான, தற்பொழுது தன்னுடைய சொந்த ஊரில் நீண்ட நாட்களுக்கு பின் ஓய்வாக இருக்கின்ற மன்னாரில் இருந்து கனடாவைச் சேர்ந்த, கனடாவில் வாழ்ந்து வந்த இலங்கையர் எங்கள் அன்பு சகோதரன் மனோரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம். வணக்கம் பாலா. மன்னாரில் சொந்த ஊரில் இருக்கின்ற உணர்வு மிக மகிழ்ச்சியை, நிறைவை, பல விதங்களிலே நிறைவை தருவதாக இருக்கும். அந்த அனுபவத்தை முதலில் பகிர்ந்து கொண்டு தொடர்போமே. நிச்சயமாக. நான் மன்னாருக்கு நேற்று இரவுதான் வந்து சேர்ந்தேன். கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இலங்கையில் கால் வைத்ததில் இருந்து மட்டக்களப்பு, திருவோணமலை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, பதுளை உட்பட சிங்கள பிரதேசங்கள் பலவற்றுக்கு பயணித்து தேர்தல் நிலவரம், தேர்தல்களில் அரசியல் கட்சிகளுடைய பிரச்சார பாணி, அவர்களின் பிரச்சார நோக்கங்கள், தேர்தலில் மிக முக்கியமாக நான் அவதானித்தது எந்த விதமான அரசியல் கோஷங்கள் இந்த பொது தேர்தலில் வாக்கெடுப்புக்காக எல்லா கட்சிகளும் பாவிக்கின்றன, வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளுடைய நகர்வுகள் எப்படி இருக்கின்றன போன்றவற்றை அவதானித்தேன். எல்லாம் முடித்ததன் பின்புதான் என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் மன்னாரில் இருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக நேற்று இரவு தேர்தல் முடிந்த பின்புதான் பல்வேறு குறைகளை கேட்ட பின்பு வந்து இறங்கினேன். மன்னார் காற்றை சுவாசிக்கும் பொழுது ஒரு மிக இன்பமாக இருக்கின்றது. மகிழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலை 2 பாகங்களாக பிரித்து கலந்துரையாடலாம் என்றிருக்கிறேன். அதாவது குறிப்பாக நீங்கள் அங்கு களத்தில் நின்று இந்த பொது தேர்தலுக்கான அறிவித்தலை ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று 2வது நாளே அறிவித்ததை தொடர்ந்து நடந்த நகர்வுகளை, குறிப்பாக தென்னிலங்கை மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் அனுபவ பகிர்வாக ஒரு அறிமுகமாக பகிர்ந்து கொள்ளுங்களேன். குறிப்பாக நான் வந்து இறங்கிய நாளில் இருந்து தென்னிலங்கையில் பொது தேர்தலுக்கான முஸ்தீபுகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, பிரதான கட்சிகள் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் அனுரவினுடைய பிரதான போட்டியாளராக இருந்த சஜித் பிரேமதாச உட்பட்ட சமகி ஜனபலவேகிய கட்சியினுடைய நகர்வுகள், அதனுடைய பிரச்சார பாணி எப்படி இருக்கிறது என்பதை நான் அவதானித்தேன். மற்றும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான மொட்டு கட்சியினருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதையும் அவதானித்தேன். அதே நேரத்தில் வடக்கு கிழக்குக்கு பயணித்த பொழுது, அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு பல முறை, கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதத்தில் 5 தடவைகள் தெற்குக்கும் வடக்குமாக பயணித்தேன். வடக்கிலே பல்வேறு அமைப்புகள், தனிநபர்கள், ஊடகவியலாளர்கள் என பல்வேறு நபரை சந்தித்தேன். பொதுமக்களோடு உரையாடியதன் அடிப்படையிலே இந்த தேர்தலிலே வழமையை போலவே எல்லோரும் தங்களுக்கான கட்சிகளின் ஆசனங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுவது என்கின்ற விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி இருந்ததைத்தான் காணக்கூடியதாக இருந்தது. என்பிபியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டும்தான் 22ஆம் ஆண்டு 2022 மக்கள் தெருவில் இறங்கி கோரிய அந்த மாற்றத்தை முழுமையாக செய்வதற்கு எங்களுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வழங்குங்கள், எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்ற அடிப்படை பிரச்சனையான இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சினை மற்றும் நாட்டினுடைய பொருளாதாரம், தேசிய வளங்கள் மற்றும் நாட்டில் ஊழல் போன்றவற்றை இல்லாமல் செய்தல், சட்டம் ஒழுங்கை மீள நிலைநிறுத்துதல் போன்ற பல்வேறு விடயங்களை மையப்படுத்தி தங்களுக்கு இந்த மாற்றத்தை, மக்கள் கோரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பாராளுமன்ற அதிகாரத்தை நீங்கள் தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற தேர்தல் பிரச்சாரத்தை என்பிபியினர்
மட்டும்தான், தேசிய மக்கள் சக்தியினர் மட்டும்தான் எடுத்து சென்றதை நான் கண்டேன். மற்றவர்கள் எல்லோரும் தங்களுடைய பழைய பாணியினான தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக சமகி ஜனபலவேகவும் மஹிந்த ராஜபக்சவனுடைய மொட்டு கட்சியைச் சேர்ந்தவர்களும் ரணில் விக்ரம சிங்கவை சார்ந்தவர்களும் அனுபவம் இல்லாதவர்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நாட்டை மீள கவுத்து கொட்டு விடாதீர்கள், மீண்டும் தெருவிலே நிற்கின்ற தவறை செய்து விடாதீர்கள், கோத்தபாயாவுக்கு அள்ளகொள்ளையாக உங்கள் வாக்குகளை அளித்துப்பட்ட அனுபவம் காணாதா போன்ற விதமான பழைய பாணி பிரச்சாரங்களைத்தான் அவர்கள் மேற்கொண்டார்களே ஒழிய தாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தோற்றதற்கான காரணமும் புதிதாக இதையும் செய்வோம் என்றும் அவர்களுடைய பிரச்சாரங்களில் எதுவும் நான் காணவில்லை. அந்த அடிப்படையில் அது ஒரு மிகவும் என்ன சொல்வது, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எதிர்கட்சி தரப்பினராக அவர்களை நான் பார்க்கவில்லை. தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் இயல்பான அந்த பழைய பாணியிலான பிரச்சாரங்கள், தமிழர்களுக்கு வாக்களியுங்கள், சிங்கள கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள், சிங்களவனுக்கு வாக்கு போடாதீர்கள், சிங்களவனை நம்பாதீர்கள் என்கின்ற பிரச்சாரமும் அதற்கு எதிர்த்தரப்பாக இருக்கின்ற பிள்ளையான் டக்ளஸ் போன்றவருடைய பிரச்சாரங்கள் பழைய விதமான அரசாங்கங்களுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் என்னத்தை சாதித்தோம், நாங்கள் நின்ற காலத்தில் நாங்கள் வடக்கில் இவ்வளத்தை செய்தோம், கிழக்கில் இவ்வளத்தை செய்தோம் என்று பிள்ளையானும் டக்ளஸினுடைய பிரச்சாரங்கள் இருந்ததை அல்லாது இந்த புதிய சூழலில் தென்னிலங்கையில் மாறி வருகின்ற சூழலில் ஜனாதிபதி தேர்தலில் அனுர பண்டாரநாயக்கா உட்பட என்பிபிக்கு சிங்கள மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கின்ற சூழலில் அந்த புதிய அரசியல் சக்தியோடு நாங்கள் கையாளுவதற்கு, நிலைமைகளை கையாளுவதற்கு எங்களுக்கு என்னென்ன விதமான உத்திகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம், அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க என்று சொல்லுவதற்கு இந்த வடக்கு கிழக்கு சேர்ந்த தமிழ் கட்சிகளிடம் எந்த விதமான உத்தியும் இருக்கவில்லை. அதற்கான எந்த பிரச்சாரத்தையும் நான் கேட்கவில்லை. நீங்கள் அதுக்கு பத்திரிகைகளை எடுத்து பார்த்தாலே அதுக்குரிய சாட்சியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தென்னிலங்கையின் மாற்றங்களுக்கான முடிவுகள் இப்பொழுது தெளிவாக தெரிந்திருக்கின்றன. அது ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஏற்கனவே அதற்கான ஒரு அதிகாரத்தை அல்லது அதற்கான ஒரு விடையை கொடுத்து விட்டார்கள். ஆனால் வடக்கில் இந்த பொது தேர்தல் என்பது மிக சவாலானதாக இருந்தது. திடீரென்று ஜனாதிபதி தேர்தலில் கூட தமிழ் தரப்பு எடுத்திருந்த பொது வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாடு பற்றி பல தடவை நீங்களும் நானும் பேசியிருக்கிறோம். இந்த இடத்திலே இனவாதம் பேசாத ஜேவிபியினுடைய பின்னணியோடு வந்த என்பிபி என்று இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகமாக தமிழ் தேசிய கட்சிகள், அமைப்புகள் முழுவதும் அவர்கள் தமிழர்களுக்கு இழைத்த அநீதிகளை முற்று முழுதாக கொட்டி தீர்த்தார்கள். ஆகவே இவரில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை, இவர்கள் ஒரே கையில் உரிய மட்டைகள் என்ற வகையிலேதான் தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லி எங்களுக்கு பிரதித்துவம் தாருங்கள், நாங்கள் தொடர்ந்து இதே போல குரல் எழுப்புகிற வேலையை தொடர்ந்து செய்வோம் என்கின்ற வகையிலே பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு என்பிபியினுடைய வெற்றியை நிர்ணயப்படுத்தியது என்று உங்கள் பார்வையை சொல்லுங்கள். என்னுடைய பார்வையில் என்பிபி தொடர்பாக தமிழரசியல் கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுக்கள் 3. அதாவது ஜேவிபியினுடைய அரசியல் கொள்கையில் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும், யுத்த காலத்தில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்புக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்பதும், மாகாணங்களை பிரிப்பதற்கான வழக்கு போட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய 3 குற்றச்சாட்டுகளாக இருந்தது. இந்த 3 குற்றச்சாட்டுகளையும் என்பிபி எந்த கட்டத்திலும் மறக்கவில்லை. நாங்கள் அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றவர்கள் பொய் சொல்லவும் இல்லை. தங்களுடைய கட்சி அதற்குள்ளால் பயணித்து வந்திருக்கிறது என்பதை அவர்கள் மௌனமாக ஏற்றுக்கொண்டார்கள். மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டு பயணித்தார்கள் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் தமிழ் தரப்பில் நான் சிலரோடு பேசிய பொழுது இந்த நூல் நிலைய எரிப்பு சம்பந்தமாக அன்றகுமார சொல்லியது தமிழர்களுக்கான ஒரு சமீட்சை என்கின்ற வகையில் என்னுடைய கருத்தை முன்மொழிகிற பொழுது, அவர் சொன்னவர்தான், ஆனால் மன்னிப்பு கேட்டாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு உங்களுடைய பதில்? இல்ல, முதலாவது இந்த நூல் நிலைய எரிப்பு, யாழ்ப்பாண எரிப்பு, 83ஆம் ஆண்டு இனக்கலவரம், யுத்தத்தை ஆரம்பித்தது எல்லாவற்றிற்கும் அனுரகுமார மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை. அது அவர்கள் செய்ததல்ல. எந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் யுத்தத்தை பரப்பி அந்த யுத்தத்திற்கான கொடுஞ்சட்டங்களை கொண்டு வந்து பாராளுமன்றத்தினுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை பாராளுமன்றத்தை விட்டு கலைத்ததோ
அதே கட்சியும் ஆட்சியும் தான் ஜேவிபியை தடை செய்து காட்டுக்குள் அனுப்பி அவர்களுடைய தலைவர்களில் இருந்து தோழர்கள் கடை தொண்டன் வரை 60,000 பேரை கொலை செய்து அந்த கட்சியை இருந்த இடம் இல்லாமல் அழிக்கின்ற முயற்சியிலும் அதே கட்சி தான் இருந்தது. அதை அவர்கள் நாங்கள் இருதரப்புமே இந்த கொடூர ஆட்சியின் கீழ் அவதிப்பட்டவர்கள் என்று சொன்னார்களே ஒழிய யாழ்ப்பாணத்தில் வந்த ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்தது, ஏன் இதை செய்தது, அவர்களுடைய தேவை என்னவாக இருந்தது என்றதை பேசினார்கள். ஆக அதில் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய விடயங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி என்றால் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த 3 விடயத்திற்கு உரிமை கொண்டாடியவர்கள் அல்லது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட விடயத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்பது தமிழர்கள் தரப்பில் நியாயமாகத்தானே இருக்கிறது. அது நியாயம்தான். அவர்கள் அந்த அரசியல் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் கேட்பதற்கான அவர்களுடைய நான் பார்க்கிற அடிப்படையிலே அதில் மன்னிப்பு கேட்பது என்பதை விட அனுரகுமாரனுடைய உரையிலே ஒரு முறை யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அவர் இறுதி கூட்டம் அல்லது அதற்கு முன்னைய கூட்டத்திலே அவர் ஒரு இடத்திலே சொல்லியிருந்தார், இந்த இன பிரச்சனையையும் இறுதி யுத்தத்தையும் நாங்கள் ஒரு இடதுசாரிகள் என்ற வகையில் இதை விட ஒரு மானுட கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார். அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் ஒரு விடயம் என்னவென்றால் ஜேவிபியினுடைய வளர்ச்சியும் போக்கும் என்பது ஒரு ஜிக்ஸாகத்தான் போயிருக்கிறது என்பதை நானும் இந்த புத்தக வெளியிட்டு பல்வேறு இடங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் போது சொன்னேன். நந்தன வீரரத்னம் அதை சொன்னார். தான் ஜேவிபியிலே இருந்தேன், நான் ஏன் ஜேவிபியில் இருந்து வெளியே வந்தேன் என்ற விடயத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக இந்த இனப்பிரச்சனை தொடர்பான விடயத்தில் தான் நான் ஜேவிபியை விட்டு வெளியிலே வந்தேன் என்றதையும் அவர் பொதுக்கூட்டங்களிலே சொன்னார். ஆனால் இன்று இருக்கின்ற என்பிபி என்பது அந்த ஜேவிபி அல்ல. அதனுடைய பயண வழியிலே அது பல்வேறு இனவாதிகளையும் மோசமான யுத்தவாதிகளையும் தன்னுடைய கட்சிக்குள்ளிருந்து தூக்கி எறிந்து கொண்டே வந்திருக்கிறது என்றதையும் நந்தன வீரரத்ன புரிய வைத்தார். அதிலே முக்கியமாக விமல் வீரவங்ச போன்ற ஒருவரை அந்த கட்சி வழியிலே தூக்கி எறிந்ததும், இறுதி யுத்தத்தின் போது கனரக ஆயுதங்களை கொண்டு அடியுங்கள் என்று சொன்ன சோமவங்ச அமரசிங்கவை அந்த கட்சி தன்னுடைய தலைவர் என்றும் பார்க்காமல் தூக்கி வெளியிலே எறிந்ததும், 2009 ஆண்டில் ராஜபக்சவின் கட்சி ஆதரவிலிருந்து வெளியே வந்து அவர்கள் சுயாதீனமாக பயணித்ததிலிருந்து 2015 ஆண்டிலே அவர்கள் என்பிபியை உருவாக்கி பயணித்த பயணம் எல்லாம் அதற்குள்ளான மாற்றத்தை காண்பிப்பதாக இருந்தது. அந்த அடிப்படையிலே அன்றிருந்த ஜேவிபியும் இன்று இருக்கின்ற என்பிபியும் ஒன்று அல்ல என்பதை நந்தன வீரரத்னவே ஒரு சிங்கள சமூகத்திலிருந்து வந்தவராக புரிய வைத்தார், பேசினார். அப்படி என்றால் அந்த ஜேவிபி என்று இருந்த அந்த அமைப்பு என்ன காரணத்திற்காக இந்த சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த சிந்தனை மாற்றம் எப்படி ஜேவிபிக்குள் ஏற்பட்டது? அது பகிரங்கப்படுத்தப்படாத காரணத்தினால் தானே இப்பொழுது தமிழ் தேசியத்தில் உள்ளவர்கள் அல்லது தமிழர்கள் இவர்களை நம்ப மறுக்கிறார்கள். இந்த தெளிவு நீங்கள் தான் இப்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள், மேலும் தெளிவுபடுத்துங்களேன். முக்கியமாக அரசியல் கட்சி என்கின்ற வருகின்ற பொழுது ஜேவிபியினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தாலே 71ஆம் ஆண்டு அவருடைய கிளர்ச்சி என்பது தோற்றபடியால் அது கிளர்ச்சி, அன்று வென்றிருந்தால் அதுவே புரட்சி என்று வந்திருக்கும். அவர்கள் தோற்று போனார்கள். அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் அந்த தாங்கள் விரும்புகின்ற மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பது அரசியலிலே அதிகாரம் இல்லாமல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியாது. அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நகர்த்துகின்ற பொழுது பல்வேறு உத்திகள் மூலோபாயங்களை பாவிக்க வேண்டி வருகின்றது. அது இப்ப நாங்களும் தமிழ் சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நாடு அமைப்பதற்கான எங்களுடைய உத்திகள் ஜனநாயக ரீதியான சத்தியாகிரக போராட்டங்களில் இருந்து எப்படி ஆயுத போராட்டங்களாக வந்து ஆயுத போராட்டத்தில் பல்வேறு உத்திகளை நாங்கள் நகர்த்தி அந்த உத்திகள் எல்லாம் பிழைத்து போன நிலையிலே நாங்களும் இருக்கின்றோம். அந்த பாவித்த உத்திகளை பற்றி சில வேளை கேள்வி கேட்டால் எங்களால் அவற்றுக்கு பதில் சொல்ல முடியாமலும் இருக்கும். ஏனென்றால் அந்த உத்திகள் எல்லாம் எங்களை இருந்த இடத்திலிருந்து பின்னோக்கி கொண்டு போய் விட்டன என்றதான் உண்மை. வரலாறு இறுதி அழிவு வரை நாங்கள் பார்த்தால் இன்று மௌனமாக எங்களுக்குள் நாங்கள் தவறு என்று பேசுகின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அதை அதிகாரத்தை பிடிப்பதற்காக செய்த வேலை. அதே போல்தான் ஜேவிபி என்கின்ற அமைப்பும் ஒரு கட்டத்தில் தென்னிலங்கையில் ஊதி வளர்க்கப்பட்ட இந்த இனவாத நெருப்போடு நின்று மோத முடியாமல் அவர்கள் தங்களுடைய அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அந்த நோக்கத்தை அடைவதற்காக இவ்வாறான துறைக்கூடாக அவர் பயணித்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. ஆனால் கருத்தியல் ரீதியாக தமிழர்கள் சிங்களவர்களின் எதிரி அல்லது தமிழர்களை அழித்துத்தான் இலங்கையை காப்பாற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை என்று அவர்கள் அரசியல் பிரச்சாரம் செய்ததாக எனக்கு தெரியாது. அவர்கள் இந்த யுத்த சூழலுக்குள் இருந்த இதை பாவித்து சிங்கள தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு வெற்றியை நோக்கி நகர்ந்த பின்பு நாங்கள் மாற்றத்தை நோக்கி நகரலாம் என்கின்ற
ஒரு பாதையிலே போனார்கள். என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் அப்படி பயணித்தும் கூட உங்களுக்கு தெரியும் சிங்கள மக்கள் அவர்களுக்கு எவ்வளவு வாக்குகளை கொடுத்தார்கள் என்று. அவர்கள் தங்களுடைய பாதை, அவர்களுடைய உண்மையான அடிப்படையிலான மனிதநேய இடதுசாரித்துவ பாதையில் இருந்திருந்தால் இதை விட கூட வாக்குகள் அவர்கள் முன்னமே எடுத்திருப்பார்கள் என்பது என்னுடைய ஒரு பார்வை. அதைத்தான் 2009க்கு பின்பு அல்லது 2019க்கு பிறகு மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஜேவிபியை அல்லது என்பிபியை சிங்கள மக்கள், பெரும்பான்மையான மக்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை போலோ, மொட்டு கட்சியை போலோ, ஐக்கிய தேசிய கட்சியை போலோ பார்க்க தயாராக இல்லை. நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்றால் அந்த வித்தியாசமான பாதையிலே எங்கள் முன்னால் வாருங்கள் என்று அந்த மக்களுடைய சகிம்சை வருகின்ற பொழுது அவர்கள் தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கடந்த கால உத்திகள் பிழைத்து போய்விட்டன. அது அவர்களுக்கும் தெரிகின்றது. அந்த அடிப்படையில என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் இதற்குள்ளே தமிழர்கள் சிங்களர் என்ற உணர்வுகளுக்கு வெளியே ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற எக்ஸசைஸ், ஒரு பொலிட்டிக்கல் பவர் எக்ஸசைஸ் என்று பார்த்தால் அவருடைய பயணத்திலே அவர்கள் எடுத்த உத்திகள், மூலோபாயங்கள் நியாயப்படுத்தப்படலாம் அல்லது அவை தோற்று போய்விட்டன என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அது புரிந்து கொள்ளும். இந்த பொது தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கிற பொழுது பலவிதமான சிக்கல்களை தமிழ் தேசியம் அல்லது தமிழர் பரப்பு வடக்கு கிழக்கு எதிர்நோக்கியது. குறிப்பாக பொது வேட்பாளருக்கான சின்னம் இன்னும் ஒரு கட்சியால் அல்லது ஒரு கூட்டணியால் பகிர்க்கப்பட்டது. அதற்கு பின்னர் தமிழரசு கட்சிக்குள் விரிசல்கள் ஏற்பட்டது. குறிப்பாக அவர்களுடைய தெரிவு நிலையில், ஜனாதிபதி தேர்தல் தெரிவு நிலையிலேயே பிளவுகள் ஏற்பட்டிருந்தன. அது இன்னும் சற்று கடந்து தேர்தல் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இன்னும் பல சுயேட்சை கட்சிகள் வந்தன. ஒட்டுமொத்தமாக 23 கட்சிகள் வடக்கு கிழக்கிலே இருக்கிறது என்று இதுவரை யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. ஆகவே 23 கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் கொண்ட கட்சிகளும், அதற்கு சரி சமனாக 23 சுயேட்சை குழுக்கள் விண்ணப்பித்திருந்தன. 2 குழுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் 21 சுயேட்சை குழுக்கள் களத்தில் இறங்கி 6 ஆசனங்களுக்கு மொத்தம் 396 பேர் களத்தில் இறங்கினார்கள். இதை எப்படி தென்னிலங்கை பார்த்தது? நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? என்னை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பகுடி விளையாட்டாக தமிழ் அரசியல் போனதைத்தான் நான் புரிந்து கொண்டேன். 6 ஆசனங்களுக்காக ஐக்கியம் 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 என்று பேசி இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருகின்ற பொழுது கூட இந்த பொது வேட்பாளர் கருத்தியலுக்கு பின்னால் ஆலோசனை வழங்கிய தமிழ் தேசியத்தினுடைய கருத்தை வலுவாக வைத்த பல்வேறு அரசியல் ஆய்வாளர்கள், ஆலோசகர்கள் பேசியது நாங்கள் மீண்டும் தமிழ் தேசியமாக ஐக்கியப்பட வேண்டும், அதற்கான ஒரு முஸ்தீபாக தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்துக்கும் நிரூபிப்பதற்கும் பல்வேறு வழிகளில் சிதைந்து போயிருக்கின்ற தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்குமான முயற்சியாகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. ஆனால் இறுதியில் இந்த பொது தேர்தல் எக்ஸைஸை நீங்கள் பார்த்ததற்கு பிறகு அதற்கு நேர்மாறான 180 நேர்மாறான ஐக்கியத்துக்கு எதிரான மேலும் சிதைவுற்று அமீபாக்கள் குட்டிகளை பிறப்பிப்பது போன்று கட்சிகளிலிருந்து வெளியே வந்தவர்கள் குழுக்களிலிருந்து வெளியே வந்தவர்கள் சுயேட்சை குழுக்கள், தனிநபர்கள் என எங்களுடைய சமூகத்தினுடைய தனிநபர் காரியவாதம் என்று நான் சொல்லுவேன். அதாவது இண்டிவிஜுவலிஸ்டிக் பிராக்மேட்டிசம் என்று நான் சொல்லலாம். இந்த தனிநபர் காரியவாதம் என்பதன் மூலம் இந்த சிறுபான்மை மக்கள், நொந்து போயிருக்கின்ற மக்களுக்கான எந்த விதமான ஐக்கியப்பட்ட வழிகாட்டலையும் காட்ட முடியாத நிலையை நாங்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறோம். இதை நீங்கள் இந்த ஆயுத குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்து பார்த்த விடயம் 25 - 27 லட்சம் மக்கள் கொண்ட தமிழ் சமூகத்தில் 32 ஆயுத இயக்கங்கள் இருந்தன என்பது எங்களுக்கு தெரியும். ஆங்கில எழுத்தில் 26 ஆங்கில எழுத்தில் உள்ள அவ்வளவு அல்பபெட்டையும் தலைகளாக விருப்பம் போல் மாற்றி போட்டு ஆளுக்கு ஒரு குழுவை வைத்திருந்த சூழல் எங்களுக்குள் இருந்தது. அப்ப இது என்னென்றால் இதை நாங்கள் ஒரு சமூக மனோவியல் கண்ணோட்டத்தில் யாராவது படித்த சமூகத்தினர் ஆராய வேண்டும். இந்த சமூகத்தினுடைய இந்த தனிநபர் போக்கு ஒரு கூட்டு பொறுப்பு அல்லது கூட்டு செயல்பாட்டுக்கு வர முடியாத தன்மை, அடிப்படையில் ஒத்த கருத்தை உடையவர்கள் கூட, தமிழ் தேசியமே பேசுகின்றார்கள், எல்லோரும் தீவிர தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் கூட ஒன்றாக ஒரு குழுவில் விட்டுக் கொடுப்புகளுடன் போக முடியாத ஒரு மனநிலையை வைத்திருக்கின்றார்கள். இதை எவ்வாறு தென்னிலங்கை சக்திகள் மிகவும் வரவேற்கின்றன, சிரித்த முகத்துடன் பார்க்கின்றன என்பதுதான் இவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. சிங்கள ஊடகங்களில் சிங்களவர்களுடைய பேசுகின்ற பொழுது அவர்கள் எங்களிடமே கேட்கின்றார்கள், இந்த தமிழ் சமூகம் எங்கே போய் முடிய போகிறது, இதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே கவலையாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்குத்தான்
இந்த வடக்கு கிழக்கிலே இந்த அரசியல் சூழ்நிலை என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிக மிக கவலையானதும் மிகவும் வேதனை நிறைந்ததும் ஆகும். ஆனால் இந்த ஒரு விடயத்தை நான் யாழ்ப்பாணத்துக்கு பல தடவை சென்ற பொழுது வளமையாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள், வளமையாக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள், புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், கடந்த தேர்தலில் விக்னேஸ்வரனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் தமிழரசு கட்சிக்கும் போட்ட பலர் என்னிடம் மிகவும் காரசாரமாக இளம் சமூகத்தை விமர்சித்தார். அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் இளம் சமூகத்தை விமர்சிக்கிறீர்கள் என்றால் சொன்னால், இளம் சமூகம் எல்லாம் என்பிபி 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 என்ற என்பிபிக்கு பின்னால் ஓடுகிறது, இவங்களுக்கு எங்கட தமிழ் பிரச்சனை விளங்குதில்லை. அவர்கள் எல்லோரும் இறுதி கட்டத்தில் என்னிடம் பேசுகின்ற பொழுது, சரி நாங்கள் இந்த முறை என்பிபிக்கு தான் போட போறோம், இந்த வேட்பாளர்களை பற்றி யார் சொல்லுங்க, எங்களுக்கு அவங்களோட முகமும் தெரியல பேரும் தெரியல, யாருக்கு போடணும் என்று சொல்லும் கொண்டு ஆக குறைஞ்சது தேர்தலுக்கு முதல் நாள் எனக்கு நான் கொழும்புல நின்ற ஒரு 10 தொலைபேசி அழைப்புகள் யாழ்ப்பாணத்தில் என்னுடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லாம் எடுத்து இந்த 10 பேர்ல 6 பேர்ல யாருக்கு போடுறேன் என்று என்னட்ட கேட்கிற அளவுக்கு தமிழ் சமூகத்துக்குள்ளேயே இந்த தனிநபர் காரியவாத இந்த குழு பிரிப்புக்கு எதிரான கருத்து வளர துவங்கிவிட்டது. அந்த எரிச்சலில் விழுந்த வாக்குகளும் என்பிபிக்கு கணிசமாக போயிருக்கின்றன. அது மட்டுமின்றி எந்தவித ஒரு கட்சி பின்புலமும் இல்லாமல் ஒரு வருட காலத்திற்குள் தன்னுடைய ஆரம்ப மாதத்தில் பெரிய ஒரு ஹீரோவாக தெரிந்து பிற்காலத்தில் ஒரு கோமாளி போல் நடந்து கொண்ட அர்ச்சுனாவிற்கு போட்ட வாக்குகளும் அந்த கோபத்திலும் எரிச்சலிலும் போட்ட வாக்குகளும். அப்ப இது இன்னும் ஒரு படி தமிழ் சமூகத்தை கொண்டு போயிருக்கிறார். அதாவது இன்று இருக்கின்ற தமிழ் கட்சிகள் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது என்று. ஆனால் இதைவிட கிழக்கு மாகாணம் வந்து ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய அரசியல் ஃபார்மேஷனை, தன்னுடைய அரசியல் நகர்வை புரிந்து கொண்டு செயல்பட்டிருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. என்னுடைய கருத்தின்படி இவர்கள் பேசிய ஐக்கியம், தேசம் எல்லாத்தையும் ஆக குறைஞ்சது கிழக்கு மாகாண தமிழர்களாவது தங்களுடைய தலைக்குள்ளே வாங்கி இருக்கிறார்கள் என்பது இவர்கள் மகிழ்ச்சி. வடக்கிலே உள்ள தமிழர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள், அதிலிருந்து தங்களை விலத்தி கொண்டார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதை ஏதோ ஒரு வகையில் தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள், அதுவும் குறிப்பாக தமிழ் தேசியம் பற்றிய அக்கறையோடு பேசுபவர்கள் எடுத்து ஆய்ந்து இந்த சமூகத்திற்கு ஏதாவது அடுத்த நகர்வை நோக்கிய வழிகாட்டலை காட்ட வேண்டும். இல்லை என்றால் தமிழ் சமூகமானது தனக்கு மட்டுமில்லை இந்த தேசத்திற்கும் கூட தன்னுடைய ஒரு சாதகமான பங்களிப்பை செய்ய முடியாமல் போய்விடும். இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் என்று பார்க்கிற பொழுது, நாங்கள் இது முதலாவது பாகம் தேர்தலுக்கு முந்தியது என்பதை பற்றி பேசுவதனால் தேர்தல் முடிவுகள் பற்றி இரண்டாவது பாகத்தில் விரிவாக ஆராயக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த பிரச்சார காலத்தில் நீங்கள் சந்தித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற அந்த வகையிலே இந்த சுயேட்சை கட்சிகளினுடைய 21 கட்சிகளினுடைய உருவாக்கத்தை பற்றி ஒரு ஆய்வாளரிடம் கேட்ட பொழுது அவர் சில தேர்தல் யுக்திகளை தெரிவித்தார். அதாவது தேர்தல் முடிவுகள் எண்ணுகிற இடத்திற்கு அங்கே பார்வையாளர்களாக, அதாவது கண்காணிப்பாளர்களாக செல்வதற்காக சில சுயேட்சை குழுக்கள் உருவாக்கப்பட்டது. மற்றது வாக்குகளை பிரிப்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை. அவர்கள் அத்தனை பேரும் எடுத்த வாக்குகள் சொந்தக்காரர் கூட சில பேருக்கு போட இல்லை என்ற அளவுக்கு 15, 20, 36 வாக்குகள் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரென்றே தெரியாத அளவுக்கு தேர்தலில் 396 பேர் அரசாங்கத்துக்கு வருமானத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சூக்குமங்கள் அல்லது அந்த செயல்பாடு என்பது யாரால் முன்னெடுக்கப்பட்டது, அதை பற்றி ஏதாவது உங்களால் அந்த காலத்தில் அவதானித்ததை குறிப்பிடக்கூடியதாக இருக்குமா? இந்த கருத்து பல்வேறு மட்டங்களில் பேசப்பட்டாலும் கூட நான் அவர்களுக்கு சொன்னது, இந்த உத்தி உங்களுக்கு இனி கை கொடுக்க போவதில்லை என்ற இதெல்லாம் கடந்த கால பழமையான உத்திகள். இன்றைக்கு நாங்கள் இருக்கிற நவீன காலத்தில் இத்தகைய உத்திகள் ஒன்றும் பெரிய அளவு பலனளிக்க போவதில்லை. தேர்தல் வாக்குகளை எண்ணுகின்ற இடத்திலெல்லாம் முன்னர் போல் திருட்டுத்தனமோ அல்லது வாக்குகளை மாற்றி போடுவதோ பெட்டிகளை மாற்றுகின்ற வேலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் நிலைமைகள், தேர்தல் கண்காணிப்பு அல்லது தேர்தல் முகாமைத்துவம் என்பது இலங்கையில் இல்லை. மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் செய்ய முனைந்து தோற்று போன விடயங்கள் அவை.
ஆகவே அதை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த அப்படியான ஒரு களம் இல்லை என்று நீங்கள் குறிப்பிடுவது இந்த புதிய அரசோடு நிச்சயமாக என்னுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருந்தது. ஆனால் கடந்த காலங்களில் ஓரிரு இடங்களில் தென்னிலங்கையிலும் கூட வடக்கிலும் கூட இந்த வாக்குகள் பரிமாற்றப்பட்ட செயல்பாடுகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கோத்தபாய, ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ஷ ஆகியோர் இவற்றை செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில், அதாவது நாடு தழுவிய ரீதியில் அவ்வளவு பெரும்பான்மையாக அது செய்வதற்கான சூழ்நிலை அண்மை காலம் கடந்த 2 தசாப்த அரசியல் சூழலுக்குள் இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அப்படியான வதந்திகளை கட்டவிழ்த்து விட்டது உண்டு. கம்ப்யூட்டரில் ஜில்மாட் செய்து நாங்கள் வெல்லுவோம், அல்லது வேறு மாற்று வழிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன, தேர்தல் ஆணையாளரை பாவித்து நாங்கள் தேர்தல் முடிவுகளை மாற்றுவோம் என்றதெல்லாம் பரவலாக பேசப்பட்டன. ஆனால் தேர்தல் கமிஷனில் அல்லது தேர்தல் ஆணையகத்தில் பணியாற்றிய முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய உட்பட பல்வேறு அதிகாரிகள் பகிரங்கமாக வந்து அந்த விடயத்தை எல்லாம் நிராகரித்திருக்கிறார்கள். அப்படி பெரிய அளவில் இப்பொழுது செய்ய முடியாது என்பது ஒன்று. இரண்டாவது, சில குறிப்பிட்ட மையங்களில், அல்லது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் அதற்கு முந்தைய ஒரு தேர்தலில் சுமந்திரன் தொடர்பாகவும் திருமதி ரவிராய் தொடர்பாகவும் ஒரு பிரச்சனை முன்வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அங்கு போய் சுமந்திரன் தன்னுடைய காவலுக்கு இருந்த அந்த எஸ்டிஎஃப் படையணிகளோடு அங்கு போய் அங்கிருந்தவர்களை மிரட்டி அங்கிருந்து அவர்களை வெளியேற்றியதன் பின்பு அவருடைய வாக்கு எண்ணிக்கை கூடியது என்பது சொல்லப்பட்டது. ஆனால் அது சட்டபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. இருந்தாலும் அப்படி ஒரு கருத்து வருகின்ற அளவுக்கு அங்கு ஏதோ ஒரு நடவடிக்கை நடத்தப்பட்டு இருக்கின்றது என்றது மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் அது பலர் அங்கிருந்தவர்கள் அவதானித்திருக்கிறார். அதுபோன்று தென்னிலங்கையிலே சிறு இடங்களில் நடந்தாலும் அவை பாரிய அளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் கட்சியினுடைய முடிவை மாற்றக்கூடிய நிகழ்வாக இருக்கவில்லை. இந்த கருத்துகளுக்கு நான் சொன்ன விடயம், நீங்கள் இவ்வளவு வாக்காளர்களை சுயேட்சையாக களத்திலே இறக்கி பெயர் பட்டியலை நீண்ட பாய் போல் அதை கொண்டு வந்து அந்த வாக்காளனை இறுதியிலே குழப்பி விடுவது என்பது எவ்வளவு பெரிய அபத்தமானது. வாக்காளர்களை நீங்கள் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு போக்கஸ் பண்ண வேண்டும். வாக்குப்பதிவு போடுகின்ற பொழுது இறுதி கணம் வரை வாக்காளர் முடிவெடுப்பான். சில வேளை போய் கியூல நிக்க தலையத்தில் இருக்கிறதும் பென்சிலை கையில் எடுத்தோன்னா கூட அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த போக்கஸை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். அந்த போக்கஸை தவிர என்பிபியை பொறுத்தவரை அவர்கள் அந்த போக்கஸை இறுதி வரை வைத்திருந்தார்கள். அதாவது தங்களுடைய அமைச்சர்களின் இலக்கங்கள் பெயர்களை கூட அவர்கள் ப்ரமோட் பண்ணாமல் அந்த அந்த திசைகாட்டி என்கின்ற சிம்பல், அந்த அடையாளத்தை அவர்கள் மக்களுடைய மனதிலே பதிப்பதற்கான வேலையை செய்தனுடைய வெற்றியை அவர்கள் நாடு முழுவதும் அவதானிக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அவை நாங்கள் நெகட்டிவ் டாக்டிக்ஸை தான் நாங்கள் பாவிக்கிறோம். பாசிட்டிவான உத்திகள் பாவிக்கப்பட வேண்டும், மூலோபாயங்கள் பாவிக்கப்பட வேண்டும். அவை சாதகமானவையாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். நாங்கள் நெகட்டிவ் உத்திகளை பாவிப்பதன் மூலம் வாக்காளர்களை குழப்பி விடுகின்றோம். வாக்காளர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தமிழ் மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுடைய கருத்துக்கள் தமிழ் மக்கள்கிட்ட போயிருக்குதா இல்லையான்றதை பற்றி எங்களுக்கு ஷுவர் இல்லை. அதனால்தான் இந்த குழப்பத்தை தென் பகுதியை விட வடகிழக்கில் மக்களை குழப்பத்துக்குள் ஆழ்த்தியது என்பதுதான் என்னுடைய பார்வை. நாம் இந்த முதலாவது பாகத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிற இந்த வேளையிலே, அதாவது தேர்தலுக்கு முன்னர் இருந்த கள நிலவரங்களை பற்றி ஆராய்ந்தோம். அதில் குறிப்பாக வெளிநாட்டு சக்திகளினுடைய இந்த தேர்தல், அதாவது ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக்க அமர்ந்திருப்பது என்பது சர்வதேச ரீதியாக ஒரு விதமான ஒரு அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா போன்றவற்றிற்கு சற்று சிரமத்தை கொடுத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக சீனாவினுடைய காலூன்றல் அந்த நாட்டில் என்பது காரணமாக இருந்தது. சில கேள்விகள் அல்லது சில தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றவற்றில் இந்தியாவினுடைய தலையீடு வடக்கு கிழக்கு பகுதிகளினுடைய தேர்தலில் அதிக இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்படியான ஏதாவது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததா? என்னுடைய பார்வையில் அப்படியான அவதானிப்பை என்னால் பார்க்க முடியவில்லை. தென்னிலங்கையிலும் சரி, வடக்கு கிழக்கிலும் சரி, இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட், சர்வதேச இன்ட்ரெஸ்ட் என்பது பல்வேறு விதங்களில் ஒரு நாசூக்காக அல்லது ஒரு சார்காஸ்டிக்காக பரப்பப்பட்டிருக்கிறதே ஒழிய பெருவாரியாக சாதாரண மக்களிடையே அந்த கருத்து அப்படி போனதாக எனக்கு தெரியவில்லை. யாரும் என்னிடம் அப்படி கேள்விகள் கேட்கவும் இல்லை, அந்த விவாதங்கள் வரவும் இல்லை.
ஆனால் இந்த இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நான் இறுதியாக இந்த நிகழ்வை முடிப்பதற்கு முன்பு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், ஜனாதிபதி தேர்தலை விட இந்த பொது தேர்தலின் பொழுது தேர்தல் சட்டமும் தேர்தலின் போதான பிரச்சார ஒழுங்கும் என்பதை என்பிபி ஜனாதிபதி அனுராவின் கட்டளையின் கீழ் மிக மிக திறமையாக போலீசாரும் எலெக்ஷன் கமிஷனும் வந்து கையாண்டது. அந்த அடிப்படையில் சாதாரண பொதுமக்களுக்கு இந்த தேர்தல் காலங்களில் இருக்கின்ற காடைத்தனமான பிரச்சாரங்கள், அச்சுறுத்தல்கள், மக்களை சங்கடத்துக்குள் ஆழ்த்துவது, ஒருவரிடம் கேட்காமலே ஒருவருடைய அனுமதி பெறாமலே அவருடைய வீட்டு வாசலில் சிவர்கள் மதில்களில் போய் சுவரொட்டிகளை ஒட்டுவது, அவ்வாறானதெல்லாம் 90% குறைந்திருந்தது. அது ஒரு மிக முக்கியமான விடை. இரண்டாவது விடயம், தேர்தல் பிரச்சாரங்கள் பெரிய அளவில் நடக்கிறதா என்றே கூட பலர் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு ஒரு விதமான அமைதியான போக்கு இருந்தது. 5 பேருக்கு மேல் போகாமல் மிகவும் அமைதியாக போய் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அது இன்னொரு பாசிட்டிவான விடயம். ஒரு அரசியல் கலாச்சாரத்தை மாற்றத்தை நோக்கி மொத்த நாடும் போய்கொண்டிருக்கிறது என்பது இரண்டாவது. மூன்றாவது, ஜனாதிபதி தேர்தலை விட அதிகமாக இனவாதம் என்பது இந்த முறையும் தேர்தலில் பெரிய அளவிற்கு தென்னிலங்கை, வடகிழக்கை தவிர தென்னிலங்கையில் சிங்கள மேடைகளில், சிங்கள சமூகத்தினர் பிரச்சாரங்களில் தமிழர்கள் சிங்களவர்களுக்கு ஆபத்து, மீண்டும் இனவாதம் வரும், புலி வரப்போகின்றது போன்ற இந்த கதைகள் எல்லாம் அடிபட்டு போய்விட்டன. பொருளாதாரம், நாட்டின் சுபீட்சம், ஊழலற்ற ஆட்சி, சட்டம் ஒழுங்கு போன்ற பல்வேறு விடயங்களும், இன ஐக்கியம் போன்ற இனத்தினுடைய ஐக்கியம் பேணப்பட வேண்டும் போன்றவைதான் சிங்கள பகுதிகளில் பெரும்பான்மையான பிரச்சாரங்களாக எல்லா கட்சிகளாலும் மேற்கொள்ள வேண்டிய நிலைமையை என்பிபியினுடைய கடந்த 1.5 மாத 2 மாத ஆட்சி நிலைமை கொண்டு வந்தது. இந்த தேர்தல் களத்தில் மிகப்பெரியோரான பாசிட்டிவ் இம்பாக்டை கொண்டு வந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். ஜனாதிபதியாக வெற்றியடைந்த அன்றகுமார திசாநாயக்கவினுடைய திருகோணமலை பிரச்சாரமும், அதே வேளையில் யாழ்ப்பாண பாசையூரில் நடைபெற்ற பிரச்சாரமும் பெருமளவு மக்கள் தொகையோடு நடைபெற்றது. அந்த விடயத்தை அதை கையாண்ட முறை அல்லது மக்களுடைய அந்த ஆதரவு தளம் என்பது பஸ்களிலே கூட்டி வந்து இறக்கினார்கள் என்று சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும், இந்த பிரச்சாரங்களில் கட்சிகளினுடைய செயல்பாடுகள் மிக மந்தமாகவே இருந்தது. மக்களுடைய பங்களிப்புகளும் ஒரு தேர்தல் திருவிழாவாக இந்த தேர்தலை காண முடியவில்லை என்பதை நீங்கள் அங்கிருந்து உணர்ந்தீர்களா? நிச்சயமாக. அப்படி தேர்தலை ஒரு திருவிழாவாகவும் ஒரு பெருவாரியாக மக்களை தெருவிலே இறக்கி தங்களுடைய கட்சி பலத்தை காட்டுகின்றது போன்றான விடயங்கள் எதுவும் நடக்கவில்லை. மக்களுடைய தலைக்குள்ளேதான் அந்த பிரச்சாரம் இருந்தது என்று நான் கருது. எல்லா வீடுகளிலும் தேர்தலை பற்றி பேசினார்கள். நான் போகின்ற சாதாரண வீடுகளில் கூட உறவினர்கள் கூட கனடாவிலிருந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிற, எப்படி இருக்கிற, சுகமா இருக்கிறான்ற முதல் 5 நிமிஷத்துக்கு பிறகு முழுக்க வெளியிலே அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது, இவங்க எப்படி எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குறாங்களே, இளம்புடியங்களுக்கு ஒன்றும் விளங்குது இல்லையே, என்பிபி என்ன செய்யும், பிரச்சனைக்கு தீர்வு தருமா போன்ற விடயங்கள் சாதாரண மக்களுடைய மனங்களே இருந்ததின் அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரம் எதிர்பார்ப்பு என்பது மக்களுடைய தலைக்குள்ளேயான ஒரு இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸாக இருந்திருக்கிறது என்பது என்னுடைய அவதானிப்பு. அது மட்டுமின்றி இந்த கட்சிகள் பஸ்களிலே நபர்களை கொண்டு வருவது என்பது இலங்கையிலே ஒன்று கட்சி சாராயமும் பிரியாணி பாசலும் சோறும் கொடுத்து காசும் கொடுத்து கொண்டாடுன்றது அது ஒரு விடயம். ஆனால் இலங்கையிலே இயல்பாகவே எங்களுக்கு தெரியும், பொழுதுபட்ட நேரங்களிலே போக்குவரத்து என்பது அது இலங்கையினுடைய போக்குவரத்து முறைமை பிரைவேட்டைஸ் பண்ணதுக்கு பிறகு, இலங்கை போக்குவரத்து சபை இருந்த காலம் மாதிரி அல்ல, சனம் குறைந்தால் பஸ் ஓட்டம் குறைந்து விடுகிறது. இப்பொழுதும் பல்வேறு ஊர்களுக்கு நேரம் போனதுக்கு பிறகு பஸ் கிடையாது, தனிப்பட்ட வாகனங்களில் தான் போய் வருகிறார்கள். அப்படியான சூழல் தான் இலங்கையிலே பிரதான நகரங்கள் சார்ந்து பல்வேறு கிராமங்களிலே சிங்கள பகுதியிலும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே பல்வேறு இடங்களிலே கட்சிக்கு ஆதரவானவர்கள் அல்லது விரும்புபவர்கள் பஸ்ஸுகளை ஒழுங்கு செய்து வருவது என்பது ஒரு சாதாரண கலாச்சாரமாக இங்கே இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட இப்ப மாவட்ட ரீதியான தேர்தல் முறை என்றபடியால் ஒரு பிரதேசத்துக்கு வருகின்ற பொழுது அந்த முழு மாவட்டத்தில் இருக்கிற ஆதரவாளர்கள் வருவதும் இயல்பானது. அந்த அடிப்படையிலே என்பிபியும் சில இடங்களிலே சேர்ந்தவர்களுக்கு பஸ் வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சாராயம் கொடுத்து, காசு கொடுத்து, சாப்பாட்டு பாசல் கொடுத்து கொண்டு வந்தார்களா என்று சொன்னால் இல்லை என்றே நான் சொல்லுவேன். அந்த பிரச்சாரத்தை சுமந்திரன் போன்ற ஒருவரே மிக மலினமான முறையில் அதை சொன்னது மிகவும் வருத்தத்துக்குரியது. ஏனென்றால் தான் சொல்லுவது பொய் என்று சுமந்திரனுக்கே நன்றாக தெரியும். ஏனென்றால் அவருக்கு பிரச்சனை இந்த முறை தேர்தலிலே தனக்கு சீட்டு வருமா என்றதே அவருக்கு சோறு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவரால் தமிழரசு கட்சியை வழி நடத்துவதை விட
அதை குழம்பிய குட்டையாக மாற்றுவதிலேயே அவருடைய பணி இருந்திருப்பதாக வடக்கில் கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் கருதுகிறார். அது உண்மை போய் எதுவாக இருந்தாலும் அதுதான் பொது உணர்வாக இருக்கின்றது. ஆகவே அவர் இப்படி ஒரு மலினமான கருத்தை வெளியிட்டது மிகவும் வருந்தத்தக்கது. யாழ்ப்பாணத்து நகரத்திலே ரக்கா ரோட்டிலே தான் என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். ரக்கா ரோட்டிலே இருக்கின்ற அந்த ஒரு ஆலயத்தை பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சிறு மைதானத்திலே தான் கஜேந்திரன் குமார் பொன்னம்பலத்தினுடைய சிறு கூட்டம் நடந்தது. அந்த சிறு கூட்டத்திற்கு அவர் 6 பஸ்களில் மக்களை கொண்டு வந்திருந்தார். அந்த பஸ்கள் எல்லாம் ரக்கா ரோட்டிலே நிறுத்தப்பட்டிருந்ததை என்னுடைய உறவினர்கள் படம் எடுத்து அனுப்பியிருந்தார்கள். இது யாழ்ப்பாணத்தில் சாதாரண விடயம், இலங்கையிலும் சாதாரண விடயம். ஆனால் அந்த மக்கள் கொண்டு வருவதற்கு இவர்கள் மலினமான உத்திகளை பாவித்தார்களா என்பதுதான் முக்கியமான விடயம். இதிலே சுமந்திரன் சொன்னது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வெளியிலே இருந்து தென்னிலங்கையிலே இருந்து மக்களை கொண்டு வந்தார்கள், சிங்களவர்களை கொண்டு வந்து காட்டினார்கள் என்று. சாதாரண சிங்களவர்கள் வந்து தமிழர்களோடு அங்க கூட்டத்துக்குள் வந்திருந்தால் இயல்பாகவே அது தெரிந்திருக்கும். அதை பார்ப்பதற்கு அது உடனேயே தமிழ் மக்கள் அடையாளம் கண்டிருப்பார்கள். இவ்வளவு தாழ்ந்த தரத்துக்கு சுமந்திரன் போன்றவர்கள் போவது தமிழ் சமூகத்தினுடைய அரசியலினுடைய நிலை, இந்த டிக்கடன்ஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், சீரழிந்த நிலைக்கு போவதற்கு இப்படியான படித்தவர்களை வழி சமைப்பது என்பது வேதனையான. நாங்கள் 2வது பகுதியில் விவரிக்க இருக்கிற அல்லது பேச இருக்கிற விடயத்தை ஒரு முன்னோட்டமாக சொல்லுங்களேன் மனோரஞ்சன். 2024 நவம்பர் 14 நடந்த இந்த தேர்தலும் அதன் முடிவுகளும் இலங்கையினுடைய தேசிய மறுமலர்ச்சி நாள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜாதிக்க புனருதய என்றுதான் சிங்களத்தில் அவர்கள் உச்சரிக்கின்றார்கள். அதாவது 1948 பிப்ரவரி 4 கிடைத்தது அல்ல சுதந்திரம். உண்மையான தேசத்து மக்கள் அறிவு ரீதியாக உணர்ந்து ஒரு மாற்றத்துக்கான மறுமலர்ச்சிக்கான மாற்றத்தை நிகழ்த்திய நாளாக இந்த தேர்தல் முடிவு வெளிவந்த 2024 நவம்பர் 15 அவர்கள் கூறுகின்றார்கள். அது ஒருபுறம் இருக்க, இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகின்றன? ஒட்டுமொத்த இலங்கை அரசியல் பற்றி அது என்ன சொல்லுகின்றது? தமிழர்கள் என்ற வகையில் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களுடைய அரசியலை பற்றி அது என்ன சொல்லுகின்றது? அதிலும் குறிப்பாக இன்னொரு தேசிய இனமாக வளர்ந்து வந்திருக்கின்ற மலைய மக்களுடைய அரசியலை பற்றி அது என்ன சொல்லுகின்றது? முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியலை பற்றி என்ன சொல்லுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு மேலதிகமாக தேர்தல் முடிவுகள் அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் விட்டு சென்றுள்ள புதிய சவால்கள் என்ன? மிகப்பெரிய வெற்றியை அடைந்த என்பிபிக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? எவ்வாறு அவர்கள் அதை சமாளிக்க போகின்றார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு மிக பலனுள்ள பல விடயங்களை 2ஆம் பாகத்தில் நாங்கள் கலந்துரையாடவிருக்கிறோம். குறிப்பாக இந்த தேர்தல் முடிவு தந்திருக்கக்கூடிய பாடம் என்பது தமிழர்களுடைய எதிர்கால பயணத்திற்கு மிக முக்கியமானது என்பதை குறிப்பிட்டு நாங்கள் இந்த முதல் பாகத்தை தேர்தலுக்கு முன்னர் என்ற பாகத்தை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி மனோரஞ்சன், நன்றி, வணக்கம். நன்றி பாலா, நன்றி. ஒற்றை விரல் நீட்டில் தமிழரை ஒன்றாய் அணி கூட்டி கடலெறி முற்றம் வரை நின்ற உறுதியின் முடிவே